மாணவர்களே, இன்றைக்கு வட்டி கணக்கில் 13வது மாடலில் 14வது கணக்கு. அரவிந்த் borrowed a sum of rupees 8,000 from Akshaya at 7% per annum. Find the interest and amount to be paid at the end of 2 years. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெறுகிறார். 2 ஆண்டுகளில் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க. இப்போ 2 ஆன்சர் கேட்டுக்கிறாங்க. என்னென்ன? தனி வட்டியும் கண்டுபிடிக்கணும், மொத்த தொகையும் கண்டுபிடிக்கணும். சரி, இதில் முதல்ல வட்டி கண்டுபிடிக்கணும். வட்டிக்கு என்ன? 8000 பெருக்கல் 2 பெருக்கல் 7. அப்போ 8000 2 0 கேன்சல் பண்ணிட்டா 80 பெருக்கல் 2 பெருக்கல் 7. அப்போ 8 2 16, ஒரு 0 சேர்த்துனா 160 பெருக்கல் 7 1120 ரூபாய். இப்போ வட்டி 1160ன்னு கிடச்சிச்சு. அதில் பார்த்தா 2 ஆன்சர் இருக்குது, A1 இது C1 B1. அப்போ அதில் எது வரும்னா அது கூட ஒரு 8000 மொத்த கண்டுபிடிக்கிறதுக்கு அசலை கூட்டணும். 8000 கூட்டினா 9000 இருக்குது. அப்போ 9000 9120. அப்போ ஆன்சர் இஸ் பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் புதிய பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ, நன்றி.